அனைவருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்க்கு வேண்டிய அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங்க்கு வேண்டிய வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. நார்மலாக நம்ம எப்படி காலேஜ் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதோ இல்லை பில்டிங்ஸ் பார்த்தோ இல்லை அப்ளிகேஷன் பார்த்தோ ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஒரு 10 ஃபேக்ட்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெட்டர் காலேஜ் கிடைக்கும். ஸோ லொக்கேஷன், ஸோ உங்கள் காலேஜ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ அந்த இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கிற ஏரியாவா, இல்லை ஒரு ஐடி பார்க்ஸ் இருக்கா, ஒரு எம்என்சி கம்பெனிஸ் இருக்கா, இல்லை சப்போஸ் ஒரு ரிசர்ச் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அந்த மாதிரி சரௌண்டிங் இருக்க ஏரியாவா. ஸோ அந்த மாதிரி பார்க்கறது பெட்டர். இப்போ சென்னைன்னு எடுத்தீங்கன்னா ஐடி பார்க்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, ஐடி பார்க்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கறது பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங். ஸோ என்ஏஆர்எஃப் ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு காலேஜோட டீச்சிங் ஃபெசிலிட்டி, ரிசர்ச் ஃபெசிலிட்டி, பேட்டன்ட்டு, ரிசர்ச் பேப்பர்ஸ், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அது மட்டுமா மெயின் ஃபேக்டர்னு கிடையாது, இதுவும் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணது பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அக்ரிடியேஷன். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது, என்பிஏ அண்டு நேக்னு சொல்லுவாங்க. ஸோ என்பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ட்ரிபிள் இருக்கும், சிஎஸ்சி இருக்கும், சிவில் இருக்கும். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சேர போகிற டிபார்ட்மெண்ட் வந்து அது என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்க்கணும். நேக் வந்துட்டு ஓவரால் இன்ஸ்டியூஷனோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸும் மெயினாக கன்சிடர் பண்ணணும். இந்த 2மே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காலேஜை எடுக்கணுமா வேணாமல் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ். ஃபெசிலிட்டிஸ் மீன்ஸ் ஒன்லி பில்டிங்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ அங்கே வந்துட்டு ஆர்என்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இன்குபேஷன் சென்டர் இருக்கான்னு பார்க்கணும். இன்குபேஷன் சென்டர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்கீங்க, ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணலான்னு இருக்கீங்க, அதுக்கு வேண்டிய ஒரு ஃபண்டிங் சப்போர்ட் இருக்கா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஸோ மாடர்ன் டிவைஸ், இன்றைக்கி டெக்னாலஜியில் ரோபோட்டிக்ஸ் லேபோ இல்லை ஏரோநாட்டிக்கல் பேஸ் பண்ணி ஏதாச்சும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நீ என்ன பார்க்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜில் படித்து என்ன பில்ட் பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை வந்து ஒரு கேம்பஸ் வந்து ரொம்ப நீட்டாக டெக்கரேட்டிவாக வச்சது அது மட்டும் மெயின் கிடையாது. ஸோ மெயின் திங்ஸ் இதுதான். ஸோ அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட். 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக வந்து 100% அது வந்து ஃபேக் தான், உண்மையான டேட்டா கிடையாது. 70%, 80%, 90% கன்சிஸ்டண்டாக வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் நம்பலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போயிட்டு ஹையஸ்ட் பேக்கேஜ் எப்படின்னு கேட்கறத விட ஆவரேஜ் பேக்கேஜ், ஏன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் ஏதாவது 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஆவரேஜ்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுதான் வந்து பேக்கேஜாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆவரேஜ் பேக்கேஜ், கோர் பிளேஸ்மெண்ட் ஒன்லி ஐடி கம்பெனிஸ் மட்டும்தான் வருதா இல்லை கோர் இண்டஸ்ட்ரீஸ் வருதான்னு பார்க்கணும். காலேஜில் வந்து இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராம் இருக்கா, கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை மீடியம் பேக்கேஜ்னா அதான் ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இன்னோவேஷன் கல்ச்சர். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு நம்ம கற்றுக்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், அதை வந்து பில்ட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்குறோம், ரியல் டைம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து காலேஜில் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, பேட்டர்ன் வாங்கியிருக்காங்களா, காம்படிஷன்லாம் வைக்கிறாங்களா. இப்போ சில காலேஜில் வந்து ரோபோட்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஃபெசிலிட்டிஸ் இது வைப்பாங்க, காம்படிஷன் வைப்பாங்க, அப்புறம் ஒர்க் ஷாப் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல காலேஜ் வந்து வெறும் டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸோ அதை கற்றுக்கிட்ட விஷயத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ அடுத்து என்டர்பிரினர்ஷிப். ஸோ என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய ஃபண்டிங் சப்போர்ட், ஸ்டார்ட் அப் இன்குபேஷன், ஃபவுண்டர் கம்யூனிட்டிஸ். சில பேர் இண்டஸ்ட்ரீஸே வந்துட்டு காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் மெயினாக சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். மென்டர்ஷிப், இப்போ சுந்தர் பிச்சை, நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ் எடிஜன் சார் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள கூப்பிட்டு மென்டர் பண்ண நல்லாயிருக்கும். ஃபண்டிங் ப்ராஜெக்ட், ஸோ நிறைய பேர் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இல்லை ப்ரைவேட்டாக கூட ஃபண்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். சார் வெபினார்ஸ். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஒரே தான் இருக்குது, டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் காலேஜில் இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ணுறது, செமினார்ஸ் கனெக்ட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு பேச வைக்கிறது, ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், ஸோ அலுமினியஸை கூப்பிட்டு சம் கரண்ட் ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன கரண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இது வந்துட்டு ஸ்டார்ட் அப் வேண்டிய சில டைப் பண்ணி சில காலேஜோட டைப் பண்ணியிருக்காங்க.
சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்எஸ்எம்இ வந்துட்டு சில காலேஜோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எம்ஓஎஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்களா? ரோபோட்டிக்ஸ் கோர்ஸு, இப்போ ட்ரோன் பேஸ் பண்ணி இருக்கிற சில கோர்ஸ்லாம் வந்து காலேஜ் வந்து அடிஷ்னலாக கூட அங்கேயே பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா நீங்கள் பார்க்கறது பெட்டர். இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகிறாங்களா, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் பார்க்கணும். ஃபைனலாக வந்துட்டு காலேஜை போய் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். போய் அப்சர்வ் பண்ணுங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. சொன்னாங்க இல்லையா, அந்த டீச்சிங் ஃபெசிலிட்டி மற்றெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே படிக்கிற கரண்ட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு முடிச்சுட்டு போன சீனியர்ஸ் 1 or 2 years சீனியர்ஸ் இருப்பாங்களா, அவங்களே டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்படி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்குது, எப்படி டீச்சிங் ஃபெசிலிட்டியாக இருக்குது, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் சும்மா காப்பி மட்டும் வாங்கியிருப்பாங்க, ஆனால் போய் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஃபேக் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட பேசும்போது தான் வந்து அது ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் கூட பேசும்போது கண்டிப்பாக ஒரு ரியாலிட்டி தான் சொல்லுவாங்க. அவங்கள கேட்கலாம், உங்கள் தம்பியோ அக்காவுக்கோ வந்து தங்கச்சிக்கோ வந்து இந்த காலேஜை ரெஃபர் பண்ணீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க உண்மையை சொல்ல தான் போகிறாங்க. இந்த 10 ஃபேக்டர்ஸில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 வந்து ஓகே ஆனால் கூட நீங்கள் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம். இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். காலேஜை வந்து கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு லைஃப்பில் +2க்கு அப்புறம் மெயின் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம், நம்ம கேரியர் டிசைட் பண்ண போகிறது. ஸோ அதுக்கு வந்து கரெக்டான காலேஜ் செலக்ட் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.